வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது லெமன் சிரப். எப்போ வேணாலும் நம்ம ஈஸியா இந்த சிரப் செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு 2 மந்த்துக்கு ஒண்ணுமே ஆகாது, நல்லா இருக்கும். அப்படியே நீங்க வந்து லெமன் கம்மியா இருக்கும்போது வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டீங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் உடனே சாப்பிட்டுக்கலாம் போட்டு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம இப்போ லெமன் எடுத்துக்கலாம். லெமன் வந்து 9 லெமன் எடுத்திருக்கேன், அதாவது 3. அது போய் எல்லாமே நம்ம புழிஞ்சி சாரை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஜூஸை, அந்த லெமன் ஜூஸை தனியாக எடுத்துக்கோங்க. இப்போது லெமனில் வந்து மேலே இருக்குல்ல எல்லோ கலர், அந்த பார்ட்டை மட்டும் ஒரு 2லேருந்து 3 பழத்தில் சீவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எதுக்காகனா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்போது நம்ம வந்து அந்த ஸ்மெல்லு, நம்ம அந்த சிரப்பு செய்கிறோம் இல்லையா, அது வந்து ஸ்மெல் கொடுக்குறது அந்த எல்லோ பார்ட்ஸ் தான். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 பழத்துலேருந்து எடுத்துக்கோங்க. இப்போது 3 பழத்துக்கு 1 கப்பு சுகர், அதாவது 200 ml. இது இந்த அளவுக்கு 600 ml நம்ம சேர்த்துருக்கோம். 600 கிராம், சாரி ml இல்லை, 600 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கோம். 200 ml தண்ணி சேர்த்துருக்கோம். 3 கப்புக்கு 1 கப்பு, அந்த அளவு தான். 3 பழத்துக்கு 1 கப் சர்க்கரை, அதுபோல் 3 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஊற்றிட்டு கரைச்சிக்கலாம். இது வந்து உங்களுக்கு டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வடிகட்டிக்குங்க, இல்லைன்னா 1 ஸ்பூன் பால் ஊற்றிடுங்க. அப்படியே டஸ்ட் எல்லாமே வெளியில் வந்துடும். இது வந்து பாரி சுகர், தெளிவான சுகர் தான் அது, அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து சுகர் வந்து அழுக்கான சுகர் எதுனா, அதில் ரொம்ப டஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா ஒரே 1 ஸ்பூன் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அழகாக அந்த டஸ்ட்டு எல்லாமே வெளியில் வரும், பொங்கி பொங்கி வரும். அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது க்ளீனாக ஆகிடும் நமக்கு லெமன் சுகர் சிரப்பு. இப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போது சர்க்கரை கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது பாதி கம்பி பதம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பிசுப்பு தன்மை கொஞ்சம் நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது வரைக்கும் இதை நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போது அந்த நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லெமனோட தோல், அந்த தோல் சேர்த்துக்கலாம். லெமனோட தோல்னால் உங்களுக்கு வந்து சீவும் போது மேலே இருக்க எல்லோ பார்ட்ஸ் மட்டும்தான், உள்ளே இருக்க வெள்ளை கலர் வரக்கூடாது. அந்த மாதிரி சீவிக்குங்க. இப்போ இது நல்லா கரைச்சிக்கலாம் கலந்து. ஏன்னா இது வந்து நல்லா கலரும் கொடுக்கும், அதே நேரத்தில் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சேர்த்தா தான் உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லா வாசனை நல்லா இருக்கும், அந்த லெமனோட ஸ்மெல்லு. அப்புறம் அந்த கலர் பாருங்கள், நல்ல கலர் வரும். அதில் ஒரு லைட் எல்லோயிஷ் கலர் ஆகிடும். நம்ம வெறும் லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்தோன்னா அது ஒயிட் கலரில் தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த இதை சேர்க்கும்போது உங்களுக்கு கலர் கொஞ்சம் எல்லோ கலர் வரும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நல்லா நம்ம கொஞ்சம் காய்ச்சிக்கிட்டோன்னா இதில் கொஞ்சம் திக்காகிடும். கையில் எடுத்து பார்க்கும்போது ஒரு அரை கம்பி பதம் மாதிரி ஒரு பிசுப்பு தன்மை வரும். அந்தளவுக்கு கெட்டிப்படும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஜூஸ் சேர்க்கணும் நம்ம. அதனால் இது வந்து நல்லா திக்காகவே காய்ச்சிக்குங்க. சுகர் மட்டும் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 3 கப்பு சுகருக்கு 1 கப் தண்ணி, அதுபோல் 3 பழத்துக்கு 1 கப் சுகர். அப்படி போட்டால் தான் உங்களுக்கு இந்த சிரப் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு 2 மந்த்லேருந்து 3 மந்த் வரைக்கும் இது கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜில் அப்படியே தான் இருக்கும். நமக்கு எப்போ தேவைப்படுதோ, இது வந்து நமக்கு வெயில் காலத்தில் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் டம்ளரில் ஊற்றிட்டு தண்ணி மட்டும் கலந்துக்கிட்டால் போதும், சூப்பராக ரெடி ஆயிரும் ஒரு சர்பத், லெமன் சர்பத். இதில் வந்து நீங்கள் வந்து அடிஷ்னலாக நீங்கள் என்ன சேர்க்குறீங்கன்னா, இந்த மாதிரி சப்ஜா விதை அது மாதிரிலாம் போட்டுக்குவாங்க, அதெல்லாம் உங்களோட விருப்பம்தான்.
இது நம்ம வெறும் சிரப் மட்டும்தான் சொல்கிறேன் நான். இதில் நீங்கள் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் வந்து இந்த சிரப் ஊற்றிட்டு சோடா அப்புறம் வந்து நம்மளோட ஸ்ப்ரைட்டு அந்த மாதிரி கூட கலந்துக்கலாம். அப்போது நமக்கு வந்து அந்த க்ரஷ் மாதிரி ஆகிடும். அது மொஜிட்டோ அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதினா இஞ்சி இதெல்லாம் போட்டோன்னா அது மொஜிட்டோ, வெர்ஜின் மொஜிட்டோ, அப்புறம் வந்து ப்ளூ மொஜிட்டோலாம் வருது இல்லையா, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா காய்ச்சிக்குங்க. உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு தெரியணுன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் அப்படியே இது பண்ணாமல் காட்டுறேன், ஸ்கிப் பண்ணாமல். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளோட அந்த கலர் பாருங்கள், நல்லா அழகாக ஒரு லைட் எல்லோயிஷ் கலராக வந்துருச்சு. இன்னும் ஒரு 4-5 பழத்தில் உள்ள அந்த மேல் தோல் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். அதே நேரத்தில் ரொம்ப டூ மச்சாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும், அதனால் பார்த்துக்குங்க. எந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம அந்த லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வடிகட்டி சேர்த்துடலாம். நீங்கள் லெமன் புளியறது வச்சு கூட நீங்கள் புளிஞ்சிக்குங்க, இல்லை கையில் புளியறீங்கன்னா கையில் கூட புளிஞ்சிக்குங்க. இது எப்படி ஒரு 20-30 ஜூஸ் போடலாம் நம்ம இதில், அந்தளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம லெமன் வந்து அப்படியே போட்டு வச்சுருந்தோன்னா ரொம்ப நாளைக்கு வராது. இந்த மாதிரி நம்ம ஜூஸ் மாதிரி சிரப் செஞ்சு வச்சிட்டோன்னா நமக்கு எப்போ வேணுமோ அப்போ போட்டுக்கலாம். ஸோ இது ரெடி பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இது வந்து வெயிட் லாஸ்க்காக எடுக்கிறீங்கன்னா சுகர் சேர்க்கக்கூடாது. இந்த லெமன் ஜூஸை அப்படியே நம்ம ஐஸ் ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீசர் பண்ணி வச்சிட்டோன்னா அப்பப்போ தேவைப்படும் போது ஒரு ஐஸ் க்யூப்பு 1 இல்லை 2 எடுத்து நம்ம போட்டுட்டு அதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து குடிச்சிக்கலாம். சுகர் சேர்க்காமல் லைட்டாக உப்பு இல்லை சும்மா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், புதினா அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு. இப்போ நம்ம மொஜிட்டோ செஞ்சிடலாம், ஜிஞ்சர் மொஜிட்டோ. இதில் கொஞ்சம் நான் புதினாவை குட்டி குட்டியாக பிச்சு போட்டிருக்கேன் அந்த ஃப்ளேவருக்காக. அதுபோல் கொஞ்சோண்டு இஞ்சி அதையும் துருவி வச்சுருக்கேன். இப்போது அந்த சிரப்பில் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ மீதி தண்ணி சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சோடாவோ இல்லைன்னா ஸ்ப்ரைட்டோ சேர்த்திங்கன்னா அதுதான் மொஜிட்டோ. இதில் கொஞ்சம் கலர் சேர்த்திங்கன்னா ப்ளூ மொஜிட்டோ, கொராக்கோ சிரப் மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸு. கோடை காலத்தில் இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ மீதி இருக்க சிரப்பை நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். கண்ணாடி பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலோ எதில் வேணாலும் நம்ம இந்த மாதிரி சிரப்பை ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். பாட்டில் வந்து ஈரம் இல்லாமல் மட்டும் இருக்கணும். எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.